வெல்கம் டு கேலக்ஸி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அக்வேரியம் சயின்ஸ் சீரீஸில் ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸில் ஃபிஷ் கீப்பிங்னா என்ன, ஸ்கோப்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஆர்னமெண்டல் ஃபிஷ் கீப்பிங் அப்படின்னா டு கல்ச்சரிங் அண்ட் ரியரிங் ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ். ஒரு ஃபிஷ்ஷஸை கல்ச்சர் பண்ணணும், அதுக்கப்புறம் ரியரிங்னா அதை மேனேஜ் பண்ணணும், அதை குட்டி போடுற வரைக்கும் அதை பாதுகாத்துக்கணும், எந்த டிசீஸும் வராமல் பார்த்துக்கணும். அதுதான் கல்ச்சர் அண்ட் ரியரிங் ஆஃப் ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ். ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் நம்ம அழகுக்காக வச்சுக்கலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். கப்பீஸ், பீட்டாஸ், நயோன் டெட்ரா, க்ளோ ஃபிஷ்ஷு, கௌராமி, பிளேட்டி, டைகர் பாப்ஸ். நான் இதில் டாப் 10 ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் நான் இல்லை, இது தவிர நிறைய இருக்குது. இந்த வெரைட்டிஸ்லையுமே நிறைய ஷேப்ஸு, ஃபின்ஸு, கலர்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். இதுக்கப்புறமா ஸ்கோப்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். டு ஃபெட்ச் மோர் ப்ரைஸ் தென் ஃபுட் ஃபிஷ்ஷஸ். அதாவது சீ ஃபுட் ஃபிஷ்ஷஸை விட ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ்க்கு ப்ரைஸ் அதிகம் கொடுக்கலாம். செகண்ட் ஒன், ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் போத் ஸ்மால் ஸ்கேல் அண்டு லார்ஜ் ஸ்கேல் ஆண்டர்ப்ரனர்ஸ். சின்ன லெவலில் வச்சு ஃபிஷ்ஷஸ் பிஸ்னஸ் பண்ணாலும் பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணாலுமே ப்ராஃபிட்டும் இருக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறைய ஃபிஷ்ஷஸ் உங்கள்கிட்டயும் வாங்குவாங்க. நிறைய பிஸ்னஸ் நீங்களாலே பண்ண முடியும். தே ஆர் கம்பேட்டபிள், ஈஸி, டைனி, மோர் அட்ராக்டிவ். பார்க்குறதுக்கு அழகாக சின்னதாக இருக்கிறதுனால யாருனாலையும் வளர்க்க முடியும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இட் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் லெவல் கூட இதை கம்மி பண்ணிடும். ரெடியூஸ் பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். ஆல்சோ டென்ஷன் லெவலை கம்மி பண்ணும். ஆல்சோ இட் கிவ்ஸ் மென்டலி பீஸ்ஃபுல் அண்ட் ஃபிசியோலாஜிக்கல் தெரப்பி. நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக ஃபிஷ்ஷஸ் யூஸ் பண்ணுறோம், எஸ்பெஷலி ஃபிஷ் தெரப்பி. Skilled ornamental fish technicians can maintain aquaria at hotels, airports, parks and other public places. ஹோட்டல்ஸ்லேயும் அக்வேரியம்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏர்போர்ட்ஸ்லேயும். நம்ம யூஸ்வலாகவே மெரைன் பார்க்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம், எக்ஸிபிஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே நமக்கு ப்ராஃபிட் தான். நீங்கள் இதே ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸில் நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா நீங்களே இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். It gives commercial support as exporting and importing fishes into other countries like Thailand, Malaysia, Singapore, China and Japan, etc. நிறைய கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஃபிஷ்ஷஸ் ஸ்பீஷீஸ் அந்த கண்ட்ரீஸில் இருக்காது. அதே மாதிரி இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற ஃபிஷ் ஸ்பீஷீஸ் அதர் கண்ட்ரீஸில் இருக்காது. ஸோ இதுக்காக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுவாங்க. அதனால எக்கனாமிக்கலாகவும் கமர்ஷியலாகவும் நமக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்கோப்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வர அப்கமிங் வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபிஷ்ஷஸ் பற்றி நான் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.